கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் வேன் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரேசன் வழங்கிட கேட்கலாம். சுந்தரேசன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக திருச்சி மாவட்டம் முசிறி அருகே சந்தப்பாளையம் என்ற இடத்தில் கர்நாடகா பெங்களூரில் இருந்து ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, கன்னியாகுமரி மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதிகளுக்கு 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்தவர்கள். அப்பகுதியில் 7 நாட்கள் ஆன்மீக சுற்றுப்பயணமாக வந்தவர்கள் அந்த வேனில் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள், ஒரு சிறுவர், 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவன் உள்ளிட்ட 22 பேர் பயணம் செய்துள்ளனர். அப்போது நாமக்கல் திருச்சி சாலை முசிறி அருகே சந்தப்பாளையம் என்ற இடத்தில் எதிரே வந்த மற்றொரு காரை கடந்த போது அந்த காருக்கு வழிவிடுவதற்காக வேனை சாலையோரம் மண்ணில் ஓரமாக நிறுத்தியிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து வேன் அருகில் இருந்த தடுப்பு சுவரில் சாய்ந்து கவிழ்ந்தது விபத்துக்குள்ளானது. இது பற்றி தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முசிறி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மற்றும் போலீசார் வேனை கண்ணாடியில் உடைத்து வேனில் பயணம் செய்து வந்தவர்களை மீட்டனர். இதில் 9 பேர் காயமடைந்து முசிறி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லலிதாம்பா என்பவர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தரேசன்.